அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தியா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எந்த விஷயத்தை பார்க்க இருக்கோம் அப்படின்னா, அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மீது தொடுத்த ஒரு போர் நீண்ட நாட்கள் நடைபெற்று இப்போ 14 நாட்கள் 2 வாரம் சீஸ்ஃபயர் அறிவிச்சிருக்காங்க. போர் நிறுத்தம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தும் தாக்குதல் அப்படின்றது நடைபெற்று இருக்கு. ஈரானும் ரிட்டாலியேட் பண்றாங்கன்ற தகவலும் வந்துட்டு தான் இருக்கு. இந்த போர் டேர்ன் அவுட் ஆன விதம் எந்த விஷயத்தை கன்வே பண்ணுது அண்ட் உலக அரசியல் அப்படின்றது என்னவாக மாறி இருக்கு, உலகத்தின் வல்லாதிக்கம் அமெரிக்கா அப்படின்ற அந்த நிலைப்பாடு அப்படின்றது இனிமேலும் தொடர போதா அப்படின்ற நிறைய விஷயங்களை தான் பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா தோழர் ரசீஃப் கூட தான். வணக்கம். வணக்கம். ட்ரம்பினுடைய ஒரு ஸ்டேட்டஸ் ட்ரூத் சோஷியல்ல அவர் போட்டிருந்தது. கிட்டத்தட்ட நைட்டு தூக்கமே வரல. நியூக்ளியர் பாம்பை போட்டுருவாரு போல அவர் சொல்லிட்டாரு. ஏற்கனவே அதுக்கு முன்னாடி நாள் தான் கெட்ட வார்த்தைலாம் திட்டி இருந்தாரு, பாஸ்டர்ஸ் எல்லாம் திட்டி இருந்தாரு. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு ரேண்ட்டை ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்துல நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தாரு. முந்தா நேத்து அவ்வளவுதான், இன்னைக்கு நைட்டு நான் முடிக்க போறேன், முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அரசியலை கவனிக்கிற எல்லாருமே ஒரு மெல்லிய பதற்றம் அப்படின்றது வந்துருச்சு. நைட்டு நாளைக்கு காலையில் என்ன நடக்க போகுது, இன்னமோ பண்ண போறாங்களா அப்படின்றது ரொம்ப பயமா இருந்துச்சு. நியூக்ளியர் பாம்பை போட்டுருவாரோ அப்படின்றது பலருமே பேசியிருந்தாங்க. சோஷியல் மீடியால கூட நியூக்ஸ் வரப்போகுது, அவ்வளவுதான், இவர் போட போறாரு, அடுத்து எவன்லாம் எந்தெந்த நாட்டு மேல கடுப்புல இருக்கானோ எல்லாம் தூக்கி போட்டு முடிக்க போறானுங்கன்றத பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த பயத்தோட தான் நானும் தூங்கினேன். முடிச்சு பார்க்கும்போது வேற ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு. அது போர் நிறுத்தம் ஈரான் ஒத்துக்குச்சு. நாங்க அந்த ஹார்மோஸ் இதுக்கு அது சம்பந்தமா நாங்க சில பேச்சுவார்த்தை எல்லாம் பேசியிருக்கோம். சில டேர்ம்ஸ்க்கு நாங்க வந்திருக்கோம். போர் நிறுத்தம் அப்படின்றது வந்துருச்சு. 14 days போர் நிறுத்தம். பாகிஸ்தான்ல மீட் பண்ணி பேச போறாங்க. பேசி அதற்கான சொல்யூஷனை பாகிஸ்தான் கொடுக்கறதுக்கு அப்படின்றதும் கூடுதல் தகவலாக வந்தது. என்னதான் நடந்துட்டு இருக்கு இப்போ? போர் முடிஞ்சிருச்சா இல்லையா? அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இது இன்னைக்கு தொடங்கின போர் இல்லை அப்படின்ற போது, போர் பிப்ரவரி 28 தொடங்கியது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல. பிப்ரவரி 28 இந்த போர் தொடங்கல. இது ஒரு ரொம்ப காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்ததும் கிடையாது. அது நேரடியாக தாக்குதல் நடைபெறாவிட்டாலும் கூட அவங்களோட ப்ராக்சிஸ் இருக்கக்கூடிய இடம். ஈரானோட ப்ராக்சிஸ்ன்னு இவங்க சொல்றாங்கல்ல, ஈரானினுடைய ஆதரவு பெற்ற அமைப்புகள் அவங்க எங்கெல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னா, எமென்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, லெபனான்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஈராக்ல ஒரு பகுதியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி சிரியாவில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பகுதிகளில் ஈரான் நேரடியாக தன்னுடைய இராணுவத்தை களம் இறுக்கி எதிரிகளாக கருதப்படக்கூடிய அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் நேரடியாக சண்டை போடாட்டினாலும் இந்த இடங்கள்ல சண்டை நடந்துக்கிட்டு தான் இருந்தது, கண்டினியூவா நடந்துக்கிட்டு தான் இருந்தது. ஹிஸ்புல்லா உருவாக்கப்பட்ட காலத்து தொடங்கி 80s ஹிஸ்புல்லா உருவாக்கப்படுது. அந்த ஹிஸ்புல்லா உருவாக்கப்பட்ட காலம் தொடங்கி அதே ஹமாஸும் அதே மாதிரி டைம்ல தான் இங்கே காசாவில் உருவாகுது, அதாவது பாலஸ்டைன் பகுதியில் உருவாகுது. அதே மாதிரி ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் அவங்களுடைய உருவாக்கம் இதெல்லாமே ஈரான் அப்படின்ற ஒரு நாட்டினுடைய ஆதரவு பெற்ற அமைப்புகள். இவங்கெல்லாம் ஈரானுக்குள்ள செயல்படலை, ஈரானை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வளைகுடா அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அமெரிக்காவிற்கு எதிரானதுதான். அப்படிதான் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வெறும் அமெரிக்கா இல்ல, ஏகாதிபத்தியங்களுக்கு எதிரானது, அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிரானது. முதல்ல இஸ்ரேல் அங்க அநியாயமான ஒரு ஆக்கிரமிப்பை நடத்தி கொண்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன நிலப்பரப்பை சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களை 2ஆம் தர குடிமக்களாக சொந்த நாட்டிலே அகதிகளாக வைத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள், அதை எதிர்க்கிறார்கள் என்ற அடிப்படையில இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்து இஸ்ரேலை வளர்த்து விட்டு கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் எதிரானவர்கள் இவர்கள். இப்ப நீ கேட்ட கேள்வி, இந்த போர் எப்போ தொடங்குச்சு அப்படின்னா பிப்ரவரி 28. இப்ப எல்லாருமே கேட்பாங்க, போர் எப்போ தொடங்குச்சு எங்கன்னா, காசால போர் எப்போ தொடங்குச்சு? அக்டோபர் 7, 2023 அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அப்ப தொடங்கல. போரை பொறுத்த வரைக்கும் 1900களே தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் சிலர்லாம் சொல்லுவாங்க 1948 அப்படின்ற அந்த டைம்ல தான் தொடங்குச்சுன்னு சொல்லுவாங்க. நான் அது கிடையாது, அதுக்கு முன்னாடியே தொடங்கி. இஸ்ரேல் நாடு உருவாக்கத்துல இருந்து அந்த இஸ்ரேல் நாடு உருவாக்கத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கான்ஃபிளிக்ட் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. எப்போ யூத குடியிருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக பாலஸ்தீனத்துக்குள்ள வருதோ, எப்போது அந்த முதல் உலகப் போர் தொடங்கிச்சோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். முதல் உலகப் போர் தொடங்கியது அந்த சமயத்துல பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு பகுதி இருந்தது. அது எதனுடைய ஒரு பகுதியாக இருந்துச்சுன்னா, ஆட்டமன் எம்பையர் அவங்களுடைய ஒரு பகுதியாக இருந்தது.
துருக்கியர்களோட கட்டுப்பாட்டில், சரியா சொல்றதா இருந்தால் துருக்கி அதனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அதற்கு பிறகு முதல் உலக போரில் ஆட்டோமன் எம்பையரினுடைய வீழ்ச்சி, அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய பாலஸ்தீன பகுதி அப்படின்றது இப்போ இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு அப்படின்றது பிரிட்டனோட கட்டுப்பாட்டில் வருது. அப்புறம் பிரிட்டன் அந்த பகுதியில தான் வந்து போருக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுச்சு, நாங்கள் உங்களுக்கு வந்து தனி நிலப்பரப்பு கொடுக்க போகிறோம், அதாவது தனி நாடு கொடுக்குறோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு, உலக ஜியோனிச அமைப்புக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதி. அதன் அடிப்படையில் அந்த வாக்குறுதி 1948 நிறைவேற்றுறாங்க. அப்போ போரை பொறுத்த வரைக்கும் எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது என்ன? அதனுடைய அப்பவே போர் தொடர்ச்சி தான். தொடங்குச்சு அப்படின்னா அதனுடைய இப்போ அதோட தொடர்ச்சியா தான் நம்ம ஒரு பார்க்கிறோம். எக்ஸ்ட்ரீமா பாத்துட்டு இருக்கோமா? அதோட முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அத லாஜிக்கல் இப்ப போர் நடந்துட்டே இருக்குன்னா நடந்துகிட்டே இருக்கு, அதோட சொல்யூஷன் வந்து எட்டப்படல. இப்போ வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் வைக்கணும், ஒரு முடிவு கட்டணும் இதுக்கு அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. முரண்பாடு தீவிரம் அடைஞ்சிருச்சு, மிக தீவிரம் அடைஞ்சிருச்சு. மிக தீவிரம் அடைஞ்சதினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நேரடியாக தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க வந்து சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த முரண்பாடு முற்றுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த புற சூழல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த சூழல் சரியாக இருந்தாதான் வந்து அதற்கு ஏற்றாற்போல் என்ன அகநிலையும் சரியாக இருக்கும் பட்சத்துல அது நடக்கும் அப்படின்றதுதான் சயின்ஸ். புற சூழலை பொறுத்தவரை நம்ம எல்லாம் அறிந்த ஒரு விஷயம், பழைய மாதிரியான ஒரு நிலையில இன்னைக்கு அமெரிக்கா கிடையாது. அமெரிக்கான்னு நான் சொல்லும் பொழுது உலக ஏகாதிபத்தியத்தினுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த செட்டப் இருக்கும்ல, நான் தொடர்ந்து ஏகாதிபத்தியத்தினுடைய தலைமை பொறுப்பை வகிப்பதற்காக சில செட்டப்பை நான் இங்க செஞ்சு வச்சிருக்கேன் உலக அளவுல. குறிப்பா இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில அந்த செட்டப் அப்படின்றது அங்கிருந்து தான் தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த செட்டப்புக்கே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பங்கம் ஏற்படக்கூடிய மிடில் ஈஸ்ட் சொல்றதே திட்டுறாங்க. அந்த அமெரிக்கா பாயிண்ட்ல இருந்தா மிடில் ஈஸ்ட், நம்ம சைடுல இருந்து வெஸ்ட் ஏசியான்னு சொல்லுங்க அப்படின்னு திட்டுறாங்க. ஓகே, மேற்காசிய பகுதியில ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த செஞ்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் மற்றவங்க குறிப்பிடாட்டினாலும் கூட இந்த இடத்துல நம்ம சீமானை பாராட்டியே ஆகணும். சீமான் வந்து அடிக்கடி ஒரு புத்தகத்தை கோட் பண்ணி பேசுவார். ஜான் பெர்கின்சனுடைய பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம், கன்ஃபெஷன் ஆஃப் எக்கனாமிக் ஹிட்மேன் அப்படின்ட்டு அந்த புத்தகம் வந்து ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். உண்மையில அந்த புத்தகம் 2002 அந்த 2004 அந்த டைம்ல தான் வந்தது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்போதுதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்போதான் அந்த அரசியல் மற்ற விஷயங்களெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த காலத்துல எனக்கு அந்த புத்தகம் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பா கிடைச்சது. அப்போ அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது உலகம் குறித்து அதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த பார்வையும் அந்த புத்தகத்தை படித்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய பார்வையும் தலைகீழாக மாறிடும். அதே மாதிரி கேரி லீச் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் நினைக்கிறேன், அவர் வந்து க்ரூட் இன்டர்வென்ஷன் அப்படின்னு ஒரு புத்தகம், தமிழ்ல வந்து எண்ணெய் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம், அந்த பேர்ல அது ஒரு புத்தகம். இந்த 2 புத்தகமுமே வந்து மிகப்பெரிய ஐ ஓப்பனரா இருக்கும். அப்ப அந்த எப்படி உலகத்தை 10 குடும்பம் கட்டுப்படுத்துறாங்க, இலுமினாட்டி அந்த மாதிரி கதையா? இல்ல கான்ஸ்பிரசிலாம் கிடையாது. உலகத்தை இலுமினாட்டிகள் பின்னாடி இருந்த ஆள்றாங்க, முக்கோணம் அது இது இதெல்லாம் கிடையாது. இது உண்மையிலே என்ன நடக்குது, எப்படி இந்த அமெரிக்க சாம்ராஜ்யம் கட்டியமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத ரொம்ப அழகா ஜான் பெர்கின்ஸ் அந்த புத்தகத்துல சொல்லுவார். ஜான் பெர்கின்ஸ் யாருன்னா அந்த இதை கட்டமைக்கக்கூடிய அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு நபராக அவர் செயல்பட்டவர். பிற்காலத்துல நான் செஞ்சதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ட்டு வழக்கம் போல எழுதுவாங்கல்ல, சிஐ டைரக்டர்ஸ் வந்து எழுதுவாங்க, FBI டைரக்டர் வந்து எழுதுவாங்க, மொசாடோட வேலை செஞ்சவர் அந்த மாதிரி மற்றவங்க எல்லாம் கூட பேருக்கு எழுதுவாங்க. பட் ஜான் பெர்கின்ஸ் வந்து உணர்ந்து எழுதிய அந்த புத்தகம். ஸோ அதுல தான் அவர் சொல்லியிருப்பாரு, எப்படி அமெரிக்கா தன்னுடைய ஏகாதிபத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஏகாதிபத்தியத்தினுடைய தலைமையகமாக இருக்கணும், தொடர்ந்து 3ஆம் உலக நாடுகளையும் நீங்க சொல்ற மேற்காசிய நாடுகளையும் குளோபல் சவுத்தையும் சுரண்டுவதற்கான அந்த ஏற்பாடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், திடமாக இருக்கணும். இந்த பொருளாதார கொள்கையை தாண்டி வேற ஒரு பொருளாதார கொள்கை, நம்ம சொல்றோம்ல சோசியலிச மாற்று, இதெல்லாம் வந்துடவே கூடாது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்கு பல கட்டமைப்புகளை உலக அளவில் உருவாக்கி வச்சிருக்கு. அந்த கட்டமைப்புல ஒண்ணுதான் பெட்ரோ டாலர்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அழகா ஜான் பெர்கின்ஸ், எனக்கு புத்தகம் படிச்சு ரொம்ப வருஷமாச்சு, நான் சொன்னல அப்போ படிச்சது, அதுக்கு பிறகு 2வது முறையாக 2010 2011 படிச்ச ஞாபகம். அப்போ படிச்சிருந்தா கூட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 15 வருஷம் கலந்த பிறகு எனக்கு கொஞ்சம் அளவுக்கு அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஞாபகத்திலிருந்து நான் சொல்றேன். இப்போ இவர் போவார் அந்த நாடுகளுக்கு அனுப்பிச்சு வைப்பார், பாலைவனமாக இருக்கும். இப்போ நீங்க பாக்குற துபாய் கிடையாது, இப்போ நீங்க பாக்குற UAE கிடையாது, கத்தார் கிடையாது, ஒரு 60 இறுதிகள்ல அவர் அங்க போவார், அனுப்பிச்சு வைப்பாங்க. அங்க போய் பார்க்கும் பொழுது ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், குப்பையை சாப்பிட்டுட்டு இருக்கோம். எனக்கு அந்த வரிகள் ஞாபகம் இருக்கு, ஆடு
அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான நிலைமை தான் இருந்துச்சு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நாடு இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்து இருக்கிறது, அந்த பகுதி இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா யார் எதன் அடிப்படையிலான எல்லாருமே ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவாங்க, எண்ணெய் வளம் இருந்துச்சு, எண்ணெய் வளர்ச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை வித்தாங்க வச்சாங்க அப்படின்ட்டு. உலக அளவுல நான் சொல்றேன், கத்தார்ன்றது ஒரு சின்ன தேசம், அது தேசம்னே சொல்ல முடியும். தமிழ்நாடை விட சென்னை அளவு அதை விட கம்மி தான் நினைக்கிறேன். கம்மாத்தூண்டு ஒரு நாடு, உலகத்தில் அதிக அளவு இயற்கை எரிவாயு கிடைக்கக்கூடிய ஒரு நாடு கத்தார். அது வளர்ந்துருக்கு, மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதுல மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் இருக்குல்ல, அந்த வருமானத்தெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அமெரிக்காவா இருக்கணும். புரியுது. அந்த அளவுக்கு அங்க கிடைக்குது. அதே மாதிரி சவுதி, அதே மாதிரி ஈராக், இந்த மாதிரியான பகுதிகள், அதாவது அவங்களுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ் மேல ஆதிக்கத்தை செலுத்தியிருந்தா அவர்கள் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த. அப்ப அவங்க எப்படியாக மாற்றப்பட்டார்கள் அப்படின்னா, அமெரிக்கா சொல்வதை செய்யக்கூடிய ஒரு தேசமாக. பதிலுக்காக அமெரிக்கா என்ன செஞ்சது அப்படின்னா, உங்க ஊர்ல வந்து நாங்க சாலை போட்டு கொடுக்குறோம், உங்க ஊர்ல நீங்க இந்த எண்ணெய் எடுப்பதற்கான டெக்னாலஜி இல்லை, ரிஃபைன் பண்றதுக்கான டெக்னாலஜி இல்லை, அதை நாங்க உங்களுக்கு வச்சு கொடுக்குறோம். உங்கள்கிட்ட ராணுவம் இல்லை, உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், அதற்கும் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இந்த மாதிரியான ஹெல்ப்ல அப்போ நாங்க உங்ககிட்ட கேட்கறது ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஆயில் எல்லாம் விற்கிறீங்க அப்படிங்க, இதை விற்கும் பொழுது நீங்க உங்களுடைய நாணயத்திலேயோ இல்ல அந்த எந்த நாடு அந்த நாணயத்தை கொடுத்தோ அந்த நாணயத்திலேயோ இல்ல தங்கத்திலேயோ விற்காதீங்க. எதுல விற்கணும் அப்படின்னா, நீங்க முழுக்க டாலர்ல விற்கணும். அப்ப டாலர்ல வித்தா பல லட்சம் பல பில்லியன் டாலர்கள் வரும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பல பில்லியன் டாலர்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த நாடுகள்ல. அப்போ அந்த டாலரை அந்த நாடுகள் தங்களிடம் வைத்து கொண்டால் அந்த டாலரை வச்சு எங்க வேணா என்ன வேணா வாங்கலாம், எதை வேணா வந்து அவங்க அந்த மணி எக்ஸ்சேஞ்சை வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு எந்த பொருட்களையும் வாங்கலாம். பல்வேறு திட்டங்களை அவங்க தங்க நாட்டுக்குள்ள செயல்படுத்தலாம். அவங்க இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எண்ணம் இருந்தால் பல நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரலாம் பொருளாதார ரீதியாக. அதையும் கூட அவங்கள செய்ய விடலை. என்னன்னா, அப்படியாக வரக்கூடிய டாலர்களை ஜான் பெர்கின் சொல்லியிருப்பாரு, இந்த பக்கம் கொடுத்து இந்த பக்கம் வாங்குற மாதிரியான ஒரு வேலை. என்னன்னா, நீங்க வரக்கூடிய உங்க வருமானத்துல நீங்க இந்த எங்களுடைய, அதாவது அமெரிக்காவினுடைய அரசு வெளியிடுள்ள பாண்டு, அந்த பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அதே டாலரை. இப்போ டாலர் வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வந்துருது. இந்த மாதிரி இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி வாங்குறது இருக்குல்ல, இந்த வேலைகளை உலக அளவுல பல இடங்கள்ல வந்து அமெரிக்கா செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ வேர்ல்ட் பேங்க் எடுக்கலாம். சமீபத்தில் வேர்ல்ட் பேங்க்ல இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு நபர், அவரை சந்திக்கிறது எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் அனைத்து நாடுகள்லையும் வேலை செஞ்சிருக்கிறாரு, பாலஸ்டைன்லையும் வேலை செஞ்சிருக்கிறாரு, ரொம்ப முக்கியமா. அப்ப அவர்கிட்ட போய் சும்மா நான் இந்த ஜான் பெர்கின்ஸ் தான் எனக்கு அப்பப்போ ஞாபகம் வருவார்ல, இந்த மாதிரியான ஏகாதிபத்திய நிறுவனங்கள்ல இருந்து பணியாற்றி வந்தவர்களை நம்ம பார்க்கும்போது டக்குன்னு ஜான் பெர்கின் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்ப அதையெல்லாம் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக சில கேள்விகளை அவங்ககிட்ட நம்ம கேட்போம்ல. அப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன், ஜான் பெர்கின்ஸ் புக்கையை குறிப்பிட்டு நான் கேட்கும் பொழுது இந்த மாதிரி பெர்கின்ஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். என்னன்னா, ஒரு நாடு வந்து கடன் வாங்குறதுக்கு தகுதி அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அந்த தகுதியை மீறி அந்த நாட்டை கடன் வாங்க வைக்கணும், அந்த வேலையை செய்யணும், புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு $100 மில்லியன் தேவைப்படுச்சுன்னா $500 மில்லியன் கடன் கொடுக்கணும் அந்த நாட்டுக்கு. அப்புறம் அந்த கடனை கொடுத்ததுக்கு பிறகு அந்த நாடு அதை எதற்கு செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும்ன்றதை இவங்க தான் டிக்டேட் பண்ணணும். இதை டிக்டேட் பண்றதன் மூலமாக அந்த $500 மில்லியன் அப்படின்றது உன் கையில கொடுத்தது ஏதோ ஒரு வகையில திருப்பி என்கிட்ட வந்துடும். நான் எதற்கு செலவு செய்ய சொல்லுவேன் அப்படின்னா, சாலை போடுகிறாயா, இந்த நிறுவனத்துல வாங்கு, இந்த நிறுவனத்துல தான் நீங்க வந்து சாலை போடணும், அந்த கான்ட்ராக்டர் இந்த நிறுவனத்துக்கு தான் கொடுக்கணும், இவ்வளவு விலையில கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க தான் டிக்டேட் பண்ணுவாங்க. நான் முதல் முறையாக பொது வெளியில பேசுறேன் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் அப்படியாக ஒரு உலக வங்கியினுடைய திட்டம் இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. நீங்க எல்லாரும் சாலைகள்ல பார்த்துருப்பீங்க, நம்ம சென்னையோட சாலைகள்ல OHM அப்படின்னு ஒரு பஸ் ஒன்று போயிட்டு இருக்கும். OHMனு போட்ட ஒரு பஸ், உலக வங்கி திட்டத்தின் அடிப்படையில் அந்த பஸ் அப்படின்றது அசோக் லேலாண்ட்ல இருந்து வாங்கப்பட்டது. எனக்கு அந்த குறிப்பிட்ட உலக வங்கியில பணியாற்றிய அவர் எனக்கு சொன்ன தகவல் என்னன்னா, அசோக் லேலாண்ட்ல தான் இந்த பஸ்ஸை வாங்கணும்னு உலக வங்கி சொன்னதன் அடிப்படையில் தான் அந்த பஸ்ஸை அவங்க வாங்கியிருக்காங்க, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அந்த பஸ்ஸை வாங்கியிருக்காங்க. அந்த பஸ்ஸினுடைய உண்மையான மதிப்பு இப்போது வாங்கப்பட்ட மதிப்பை ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இன்ஃப்ளேட்டட் பண்ணப்பட்ட ப்ரைஸ். பிட்டிங்லாம் கிடையவே கிடையாது. நான் உனக்கு கடன் கொடுக்குறேன்னா நான் சொன்னவன்ட்ட தான் நீ வாங்கணும், எவ்வளோ இருந்தாலும் வாங்கணும். அப்போ அதன் மூலமா என்ன ஆகும்னா, அந்த பணம் எனக்கு திருப்பி வந்துடும் ஏதோ ஒரு வகையில். அப்போ அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்களுக்கு தான் நீ வந்து உன்னுடைய அந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றுவதற்கான எல்லா திட்டத்திற்கும்
அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனத்துக்கு தான் நீங்க என்ன பண்ணணும். அமெரிக்கானா என்ன, வெறும் அமெரிக்கா மட்டும் இல்லை, அதை பங்கிட்டுக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியங்கள், உலக அளவில் இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியங்கள், அந்த நிறுவனங்களுக்கு நீங்க கான்ட்ராக்டை கொடுக்கணும். அப்படியாக போய் இப்படியாக பணம் திருப்பி அவங்க ஊருக்கே வந்துடும் அப்படின்ட்டு. இப்போ இதை பயன்படுத்தி தான் இப்போ எல்லாருமே சொல்றாங்கல்ல, உலக அளவுல இப்போ ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மதிப்புக்கு சமமாகத்தான் பணம் அச்சிடப்படணும். இப்போ என்னுடைய ஒட்டுமொத்த மதிப்பு இருக்குல்ல, என்னோட நாடை நான் மதிப்பிடுறேன். அந்த மதிப்பு அப்படின்றது வெறும் கையில இருக்கக்கூடிய பணம்ன்றது செகண்டரி. ஓகே, என் கையில இருக்கக்கூடிய கோல்டு, என்கிட்ட இருக்கக்கூடிய வளம், தோண்டி எடுக்கப்பட இருக்கக்கூடிய நிலக்கரி, தோண்டி எடுக்கப்பட இருக்கக்கூடிய பல இயற்கை வளங்கள், இதெல்லாமே இருக்குது. இல்லை தோண்டி எடுக்கப்பட்டது, நான் இறக்குமதி செய்தது, நான் ஏற்றுமதி செய்தது, அதில் செஞ்ச அட்ஜஸ்ட்மெண்ட், இதெல்லாம் சேர்த்து தான் என்னுடைய ஒட்டுமொத்த மதிப்பு. இந்த மதிப்புக்கு ஈக்குவலாக தான் நீ என்ன பண்ணணும்னா பணம் அடிக்கணும், அச்சடிக்கணும். பணத்தை நீ அதிகமாக அச்சடிச்சுன்னா என்ன ஆகும்? நான் கேட்குறேன், ஒரு நாட்டில் என்னுடைய மதிப்பு, என்னுடைய ஒட்டுமொத்த மதிப்பு, என்னோட நாட்டோட மதிப்பு, அந்த மதிப்புக்கு அதிகபட்சமாக நான் பணத்தை அச்சடிச்சேன்னா என்ன ஆகும்? அந்த பணத்துடைய எண்ணிக்கை அதிகமாகும், பணம் அதிகமாயிடும். 100 ரூபாய் நீங்க கொடுக்கணும், அதுல அவ்வளவு காசு கொடுத்து பணம் அதிகமா இருக்கும், பொருளோட மதிப்பு என்ன ஆகும்? கம்மியாயிடும். பொருளோட மதிப்பு ரொம்ப கம்மியாயிடும். அப்போ பொருளோட மதிப்பு கம்மியான என்ன ஆகும்? ப்ரொடக்ஷன் பாதிக்கும், இண்டஸ்ட்ரீஸ்லாம் டவுன் ஆகும், வேலை இழப்பு ஏற்படும், இந்த பிரச்சனைலாம் இருக்கும். அதனாலதான் அந்த மதிப்புக்கு ஏற்றாற்போல் பணம் இருக்கணும். பணம் கம்மியான என்ன ஆகும்? பணம் கம்மியான என்ன ஆகும்? கம்மியானா பொருளோட விலை அதிகமாகும், பயங்கரமா அதோட விலை அதிகமாகும். ஸோ இதுதான் அந்த இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்படியாகத்தான் ஒவ்வொரு நாடும் அதற்கேற்றாற்போல் தான் கரன்சி அச்சடிச்சு வெளியிடுறாங்க. ஆனால் அமெரிக்கா மட்டும்தான் இஷ்டத்துக்கு கரன்சி அச்சடிச்சு வெளியிடுறது. அப்போ இஷ்டத்துக்கு கரன்சி அச்சடிச்சு வெளியிடுறதுக்கான காரணம் இந்த மதிப்பு, அமெரிக்காவினுடைய அந்த பண மதிப்பை வெறும் அமெரிக்கா மட்டும் காப்பாத்தல, உலகமே காப்பாத்திக்கிட்டு இருக்கு. குறிப்பா வெஸ்ட் ஏசியால இருக்கக்கூடிய நாடுகள் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இப்ப என்னைக்கு அவங்க அன்னைக்கு செஞ்சாங்களோ ஒரு ஒப்பந்தம், அதுவும் கூட வாய்மொழியாக போடப்பட்ட ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்துல இருந்து கொஞ்சம் பின்னாடி வர ஆரம்பிக்கிறாங்களோ அமெரிக்கா சீட்டுக்கட்டு மாதிரி சரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட மதிப்பை தாண்டி பணத்தை அச்சடிச்சு. இதுக்கும் வெஸ்ட் ஏசியால நடந்த சண்டைகள் இருக்குல்ல, அங்க நடந்த பிரச்சனை, ஈராக்ல நடந்தது, அங்க நடந்த சண்டை எல்லாத்தையும் இதோட சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கலாமா? இதற்காகத்தான் நடந்தது அப்படின்னு சொல்றான். வேற ஒண்ணுமே இல்லை, எதுவும் ஒப்பிட்டு எல்லாம் பார்க்க வேணாம். இதற்காகத்தான் நடந்ததுன்னு அறுதியிட்டு உறுதியாக சொல்லலாம். மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. வேற அவங்க வழக்கமா சொல்லக்கூடிய வேற காரணம் என்ன நான் சொல்றேன். அமெரிக்கா ஒரு நாட்டின் மீது படையெடுப்பதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஜனநாயகத்தை பாதுகாப்போம். முதல்ல அவங்க யாரை அடிச்சிருக்கணும்? ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னா சவுதியை தான் அடிச்சிருக்கணும். அப்போ அங்க இருக்கக்கூடிய மற்ற இந்த ஜிசிசி கண்ட்ரிஸ் மேல இவங்க கை வைக்காம அங்க போய் ஜனநாயகத்தை நிலைநாட்ட, சவுதியில போய் தான் முதல்ல பிரசிடென்ட் ஆனோடனே போய் கோல்டு ஏதோ போய் வாங்கிட்டு வந்தாரு. ஆமா, அதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கை. சவுதியுடைய டர்க்கியில இருக்கக்கூடிய சவுதியினுடைய எம்பசியில அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்க குடிமகன் அவர் அந்த ஒரு பத்திரிகையாளர் அவர் படுகொலை செய்யப்பட்டார். அவரோட பாடி கூட கொடுக்கல. என்ன பண்ணாங்கன்னா ஆசிட்ல போயிட்டு கரைச்சிட்டாங்க பாடியவே. உள்ள போனவர் வெளியில வரவே இல்லை, பாடியும் வரல. அப்புறமா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா இதுதான் நடந்துச்சு, சவுதி அரசாங்கத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இது நடந்துச்சு அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்குமே போய் சேர்ந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயல் நடைபெற்ற அப்படிப்பட்ட ஒரு நாடு, அந்த நாட்டில் ஜனநாயகம் அப்படின்றது இல்லை இன்ன வரைக்கும். இதை பற்றிலாம் கவலைப்படல. இந்த நாடு மீத இன்னைக்கு நீங்க பொருளாதார தடை விதிக்கல, இல்லை அந்த நாட்டு அரசர் மேல இல்லை நீ ஜனநாயகத்தை கொண்டு வா, தேர்தல் நடத்து அப்படின்லாம் சொல்லவும் இல்லை. ஆனா மதுரோ தேர்தலை ஒழுங்கா நடத்தலையாம், மக்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ள புகுந்து மதுரோவை நான் தூக்கிட்டு வரேன் வெளியில, என்னுடைய நாட்டுக்கு கூட்டு வரேன் அப்படின்னா அமெரிக்காவுடைய அந்த ஜனநாயகம் குறித்த அந்த விளக்கம் இருக்குல்ல, அதை சின்ன குழந்தைங்கள்ட்ட ஓரளவுக்கு சொல்லி புரிய வச்சாலே கூட அவங்க சிரிப்பாங்க. சின்ன குழந்தை இப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் இதை நியாயப்படுத்துறதுக்கு இல்லைன்னா ஒரு சுகர் கோட்டட் வார்த்தைகளை பயன்படுத்தி, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி உலகை ஏமாற்றி கொண்டிருந்த அமெரிக்க அதிபர்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு அதை போட்டு உடைக்கக்கூடிய ஒரு அமெரிக்க அதிபரை உட்கார வச்சிருக்கோம். ஏன் அந்த அப்படிப்பட்ட அமெரிக்க அதிபர் அங்க உட்கார வைக்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய வேண்டிய நிலைக்கு அவருடைய பொருளாதார சூழல் கீழே விழுந்து போச்சு. பெட்ரோ டாலர் அவ்வளவுதான் சாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அதற்கு எதிராக சேலஞ்ச் பண்ற அளவுக்கு பிரிக்ஸ் போன்ற அமைப்புகள் உருவாகிடுச்சு. அவங்க சொந்தமா ஒரு கரன்சியை உருவாக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஈரான் கிட்ட இருந்து எண்ணில் தங்களுடைய சொந்த பணத்தை கொடுத்து சைனா ஆயில் வாங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பிற நாடுகளும் அப்படிப்பட்ட நிலைக்கு போவதற்கு ரொம்ப காலம் கிடையாது. கொஞ்சம் அப்படியே நம்ம நகர விட்டுட்டோம்னா இதுவும் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல தான் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் போன்ற நபர் உட்கார வைக்கப்படுறாரு. இப்ப ட்ரம்ப் போன்ற நபர் வந்தாதான்
இப்படியான ஒரு விஷயத்த கண்மூடித்தனமாக செய்ய முடியும். இப்ப நீங்க எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருந்துச்சு பாத்தீங்களா? ஆமா, ஒட்டுமொத்த நாகரிகத்தை நான் அழித்து இல்ல விடுவேன். ஆல்ரெடி வந்து கேஸ் பிரச்சனை எல்லாம் தெருவில் நின்று இருக்காங்க. எல்லாருமே அந்த வழக்கமா இந்த வார் அமெரிக்கா மேல வந்து பாகிஸ்தான் மேல குண்டு போடுறாங்க, ஜாலியா இருக்கும். இந்தியா வந்து போடுங்க அவன் மேல போடுங்க, ஒரு காமன் பீப்புள்டே வந்து போரை கொண்டாடக்கூடிய மனநிலை இருக்கும். அதுல அது குறித்த ஒரு அச்சம் கவலையெல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் எல்பிஜியில அடி விழுந்தோன்னே பயப்பட ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. இதெல்லாம் ரோட்ல நிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பயம் அப்படின்றது உள்ள கொஞ்சம் கொஞ்சமா வருது. என்னடா இது, நம்ம சோத்தலையை கை வச்சிட்டாங்களே அப்படின்ற பயம் வந்துட்டே இருக்கு. அப்புறம் தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் க்ளோஸா. அப்புறம் தான் இவர் நியூக்ளியர் பாம்பை போட்டுருவாரோன்ற லெவலுக்கு பயம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க அதிபர்கள் எல்லாமுமே வந்து அவர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி அநியாயமான காரியத்தை நியாயப்படுத்தக்கூடிய வகையில, நாகரீகமான வழியில் அதை நியாயப்படுத்தக்கூடிய வழியில சில வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துவார்கள், நாகரீகமாக பேசுவார்கள், மக்களை ஏமாற்றுவதற்காக சில விஷயங்களை செய்வாங்க. ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் வந்து இப்படி ஓப்பனா இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறாருன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமை கீழே விழுந்து போய் கிடக்கு. டேரிங்கா சில விஷயங்களை செய்யணும். டேரிங்கானா என்னன்னா கண்மூடித்தனமாக, பொறுக்கித்தனமாக, உண்மையில சொல்றதா இருந்தா பொறுக்கித்தனமாக சில வேலைகளை செய்யணும். இப்படி செய்யக்கூடிய வகையில நாம ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னா அவரை உட்கார வச்சிருக்கு உலக முதலாளித்துவம். அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப் அப்படியே தான் புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப்ன்ற தனிநபர் அவர் செய்யறதுதான் எல்லாமுமே அப்படின்னு பார்த்தான் மிகப்பெரிய தவறு. இப்படியாக செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதற்காக அவர் அங்கு அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார். ஹிட்லர் எப்படி உருவாக்கப்பட்டாரோ, தேவைப்பட்டாரோ, ஆமா, அப்படி ட்ரம்ப் இங்க தேவை. எப்படி அன்னைக்கு அந்த ஜெர்மன் சொசைட்டில ஹிட்லர்ன்ற ஒரு நபர் வளர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி, அப்படி கரெக்டா ஹிட்லர்ன்ற ஒரு நபர் அவங்களுக்கு கிடைச்சாரு. அதே மாதிரி இங்க ட்ரம்ப்னு ஒரு நபர் கிடைச்சிருக்காரு. அதுவும் மேட்டர். வரலாறுல தனிநபரினுடைய பாத்திரமும் ரொம்ப முக்கியம். இப்ப ட்ரம்ப் இல்லாம வேற ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து இருந்தாருன்னா ட்ரம்ப் அளவுக்கு இவ்வளவு கீழே இறங்கி இந்த வேலையை செய்வாரானா செய்ய மாட்டாரு. அப்ப இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் வேற மாதிரி நடந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வேற மாதிரினா என்ன, இந்த அளவுக்கு கீழே இறங்கிலாம் பேசியிருக்காம இந்த விஷயம் நடந்திருக்கும், ஆனா வேற மாதிரி நடந்திருக்கும். இப்படியாக ஓப்பனா நான் வந்து ஒரு சிவிலைசேஷனிலே அழைச்சிருவேன், நான் பாஸ்டர்ட், ஃபக்கர்ஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாமலேயே இதை வேற வழியில செஞ்சிருக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இது இன்னும் கொஞ்சம் தள்ளி நடந்திருக்கலாம், காலம் தள்ளி நடந்திருக்கலாம். அமெரிக்கா வீழுது, இந்த பெட்ரோ டாலர் வர்த்தகம் இதுல ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது, ட்ரம்ப் மாதிரியான நபர் தேவைப்படுறாரு. ஈரானினுடைய ரோல் அப்படின்றது என்ன எதிர்பார்த்து அமெரிக்கா ஈரானை டீல் பண்ணாங்க? ஏன் அப்படின்னா இப்ப மதுரோவை தூக்கிட்டு வரும்போது அதை வந்து எப்படி சொன்னாருன்னா, லைவ் பார்த்தேன், நான் மதுரோவை போய் தூக்கிட்டு வர்றதை நான் உட்காந்து வீட்டில் லைவ் பார்த்தேன், நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் மாதிரி இருந்துச்சு, ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, போய் நம்ம ஆளுங்க டப்புன்னு போய் போட்டு வந்துட்டாங்க அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி ஈரான் மேல பாம்பு போட்டாங்களே, அப்பயும் சொன்னாரு, எடுத்தாங்க இங்க B12 நினைக்கிறேன், இங்க எடுத்தாங்க, ஸ்ட்ரைட்டா போனாங்க, போட்டாங்க, ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இது வந்து பயங்கரமான ஆப்ரேஷன். அமெரிக்காவுடைய அந்த மிலிட்ரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்றத புகழ்ந்து பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் ஈரான்ல அவர் அடிக்க ஆரம்பிக்கும் போதும் பேசினாரு. அவ்வளவுதான், இவங்களை முடிச்சிடலாம், ரெஜிம் சேஞ்ச பண்ணிடலாம், காமெனியை முடிச்சிடலாம் அப்படின்ற லெவல்ல தான் உள்ள வந்தாரு. அது டோட்டலா டர்ன் ஆயிடுச்சு. மொத்தமா நடந்த சீன்ஸ் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் பம்ப ஆரம்பிச்சது. அதை பேசிட்டு நான் எதிர்பார்க்கல, அவங்க ஆக்சுவலா திரும்ப நல்லா போட்டாங்களா அந்த இடத்துல வந்து. நான் அவங்க இந்த பேசஸ் எல்லாம் அடிப்பாங்க நான் நினைக்கல. அங்க இருக்கக்கூடிய வெஸ்ட் ஏஷியால இருக்கக்கூடிய அமெரிக்கா பேசஸ் அடிப்பாங்களா நான் நினைக்கல. அது வந்து நல்ல ஸ்மார்ட் மூவ் தான் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாரு. அந்த கோவம் இருக்குல்ல, லாஸ்டா அவர் வந்து ஃபக்கர்ஸ் பாஸ்டர்ஸ்க்கு முன்னாடி ஜாலியா தான் ஆரம்பிச்சாரு. மதுரோ எப்படி தூக்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி பண்ணிடலாம்னு ஆரம்பிச்சாரு. எங்க ஃபிளிப் ஆச்சு இது? என்ன நினைச்சு அவர் போனாரு, என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் விஷயம், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தனிப்பட்ட முறையில் அவர் அதை செய்யல. இஸ்ரேலினுடைய அழுத்தம் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப இஸ்ரேல் தரப்புல இருந்து இதை செஞ்சிடலாம். இஸ்ரேலுக்கு தன்னை அங்கீகரிக்காத ஒரு நாடாக அங்க இருக்கு, ஒரு பிரச்சனையாவே பக்கத்திலே இருக்கு. அப்படி இஸ்ரேல் எந்த நாடுகளுமே பெருசா அங்க அங்கீகரிக்கல. இஸ்ரேலே அங்கீகரிக்க மாட்டாங்களா? இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அச்சுறுத்தக்கூடிய வகையில இஸ்ரேலுக்கு உண்மையான அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் கூட இஸ்ரேலை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு தொடக்கத்துல எல்லாம் சுத்தமா இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போட்டவங்க தான் வச்சுக்கோங்க. 70s வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா முழுவதாக இப்ப வரைக்குமே இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்காம ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசம் அப்படியாகத்தான் இஸ்ரேலை அவங்க டிஃபைன் பண்றாங்க. எனிமீஸ் உலக அளவில் அப்படிதான் எல்லாருமே இன்னைக்கு ஐநாவிலேயே வந்து இன்னைக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பிரதேசங்கள் அப்படின்னு சில விஷயங்கள்ல, குறிப்பா காசால இருக்கக்கூடிய பகுதியா இருக்கட்டும், வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பகுதியாகட்டும், இது எல்லாமே அவங்க அப்படிதான் சொல்லப்போம். கோலன் ஹைட்ஸா இருக்கட்டும், வெஸ்ட் ஜெருசலேம், ஈஸ்ட் ஜெருசலேமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க அப்படிதான் வந்து காயின் பண்றாங்க. ஆனா ஒட்டுமொத்த தேசத்தையுமே வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பகுதியாக ஈரான் வந்து அப்படித்தான் பார்க்குது. எனிமி ஸ்டேட், எனிமியாக அதை பார்க்குது. அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களை அப்படியாக பார்க்கக்கூடிய ஒரு தேசம், பலமான தேசம். ஈரான் பலமான தேசம். தனக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு அவங்க யோசிச்சா அது மட்டும் தான் யோசிக்க முடியும். வேற யாருமே அங்கெல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தல் எல்லாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு. அப்போ இன்னைக்கு
பாலஸ்தீனுக்குள்ள, அதாவது பாலஸ்தீன பிரச்சனை 1990களுக்கு பிறகு வேற மாதிரி மாறி போச்சு. ராஃபத் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு, அதற்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்குள்ளேயே நடந்த பிளவு, அப்புறம் ஹமாஸினுடைய வளர்ச்சி அப்படின்னு தொடக்கத்தில் உண்மையிலே நம்ம ஏற்கனவே அதை பற்றி விளக்கமாக பேசியிருக்கோம். அது வந்து ஒரு செக்யூலராக இருந்த அந்த போராட்டத்தை வந்து ஒரு இஸ்லாமிக் டெரரிஸ்ட் அப்படின்ற ஒரு முத்திரையை குத்த வேண்டும் தான் இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஹமாஸினுடைய வளர்ச்சியை இஸ்ரேல் மறைமுகமாக ஊக்குவித்தது. ஹமாஸுக்கு வந்து கரன்சியா, சாதாரணமாக இல்லை, கரன்சியா வந்து பல மில்லியன் டாலர் நோட்டு இஸ்ரேலை கடந்து காசாக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் வந்து இஸ்ரேல் அரசு அனுமதித்தது. இது மாதிரியான பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட சூழலில், அப்படி மாறி வந்த சூழலில் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றது ஈரானாகத்தான் மாறிடுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு த்ரெட்டா இன்னைக்கு வந்து ஈரானை இஸ்ரேல் பார்க்குவதற்கான காரணம் ஈரானுடைய அந்த பலம் தான். இப்போ சன்னீஷியா அப்படின்ற ஒரு பிரிவினை அப்படின்றது அந்த பகுதியில் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த பிரிவினை அப்படின்றது என்னைக்குமே வந்து ஈரானுக்கு ஒரு தடையாக இருந்தது கிடையாது. சன்னி நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள், இஸ்ரேலால் தாக்கப்படுறாங்க, அமெரிக்காவால் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை யாருக்கு இருந்தது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு இருந்தது கிடையாது. இன்னைக்கு ஹமாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சன்னி இயக்கம் தான். அப்போ அங்கே காசால அவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்கும் பொழுது அதற்கு ஆதரவாக அந்த பகுதியில இருந்து இராணுவ ரீதியாக உதவி செய்தது ஈரானினுடைய அமைப்புகள் தான், ஈரானை சேர்ந்த அமைப்புகள் தான். ஈரான் தான் டைரக்டா ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கூட சொல்லலாம். அப்படிதான் அதை செய்யணும், அப்படிதான் அதை பார்க்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஈரான் இருப்பது ஒரு அச்சுறுத்தல். அப்போ ட்ரம்ப் மாதிரியான ஒரு நபருக்கு நம்மளுக்கு கிடைச்சிட்டாரு. இருக்கவே இருக்கு எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். ஸோ எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரம்பினுடைய இன்வால்மெண்ட் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு அதில் இருக்குது. அப்போது அதில் வெளியாக இருக்கக்கூடிய அந்த ஃபைல் சைட்டினுடைய வெளியாக இருக்கக்கூடிய தகவல் அப்படின்றது சொற்பம் தான். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. நேரடியாக எப்ஸ்டைனுக்கும் ட்ரம்ப்புக்கும் இருக்கக்கூடிய உறவை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இந்த ஆதாரங்கள் எல்லாமே வந்து இஸ்ரேல் கையில் இருப்பதற்கு சாத்தியமாக இருக்குது. அதை வைத்து இஸ்ரேல் இப்படிப்பட்ட ஒரு சூழலையும் பயன்படுத்தி கொண்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்காவை கொண்டு வந்து நடுவர் ரோட்ல நிறுத்துறதுக்கான வேலைகளை செஞ்சிருச்சு. அதனால தான் கண்மூடித்தனமாக இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல். இந்த இராணுவத்தினுடைய அசஸ்மெண்ட்லாம் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஒரு நாட்டை தாக்குவதற்கு முன்னர் அந்த தாக்குதல் நடத்தும் போது என்ன நடக்கும், அந்த தாக்குதலுக்கு பிறகு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தாக்குதலை நடத்தலாமா வேணாமா, இந்த மாதிரியான ரிப்போர்ட்லாம் கொடுக்குற அளவுக்கு இன்டெலிஜென்ஸ்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதையும் மீறி அமெரிக்கா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகலான்ற அளவுல சொல்றீங்களா? ஆமா, இந்த போரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீங்க மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நடத்த முடியாது அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்கப்பட்டு அதையும் தாண்டி தான் வந்து ட்ரம்ப் வந்து இறங்கி இந்த வேலையை செஞ்சிருக்கிறாருன்னா இப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் இல்லாமல் சாத்தியம் இல்லை அப்படின்றதான் இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப் வந்து ஒரு லுனாட்டிக், ஒரு கிரேசி பர்சன். அவருடைய டைப்பே வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன வேணா இஷ்டத்துக்கு பேசக்கூடிய பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவர் இண்டிபெண்டா அதை பண்ணிட்டாருன்னு நம்ம பார்க்கவே முடியாது. அவர் தனியா ஈரானை காலி பண்ணிடணும் அவரோட பர்சனலா எடுத்துக்கிட்டு பண்றாரு. ஏன்னா வெளியே வந்து பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. லூசுப்பா ஏதோ பண்ணிட போறான், குண்டை கிண்ட போட்டுற போறான்னு தான் வெளியே பேசுறாங்க. அப்போ அப்படி அதை பார்க்கவே முடியாது. பர்சனலா அப்படி உண்மையில அப்படி கிடையாது. ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ஒன்னு வந்து கோமா பேசுவாரு, நாளைக்கு உங்ககிட்ட சந்தோஷமா கட்டிப்பிடிச்சு பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ட்ரம்ப். அப்படிப்பட்ட நபர் தான் ட்ரம்ப். அவருடைய எண்ணம் எல்லாமே பிசினஸ் தான், எல்லாமே பிசினஸா பார்க்கக்கூடிய ஒரு நபர். அப்போ ஒரு நல்ல கேபிட்டலிஸ்ட் எப்படி இருப்பான் அப்படின்னா யார் மேலேயும் மிகப்பெரிய அளவுக்கு பழைய உருவாக்கி ஆமா எதையுமே பர்சனலா எடுத்துக்க மாட்டான். ஸோ அவனுக்கு எல்லாமே பிஸ்னஸாக தான் கருதப்படும். இன்னைக்கு உன்னை திட்டினானா நாளைக்கு உனக்கு ஒன்று அரவணைக்க வேண்டிய தேவை வந்துச்சுன்னா தைரியமாக செய்வான், பொது வெளியிலே செய்வான். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப் அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ட்ரம்ப் இப்படிப்பட்ட சூழல்ல இப்படியாக பயன்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் இதுல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ரோல் பிளே பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணிருக்கு. அதுல எந்த மாற்று கருத்து ட்ரம்போட இன்வால்வ்மெண்ட்ல சொல்றீங்க நீங்க? ஆமா, அதன் அடிப்படையில அவர் மிரட்டப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான 100% இருக்கு. இஸ்ரேலாலயா? இஸ்ரேலால தான் நான் சொல்றேன். அப்போ இஸ்ரேலால இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா இஸ்ரேலோட உந்துதல் இல்லாம ட்ரம்ப் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இமீடியட்டா இன்னைக்கு செய்ய வேண்டிய தேவை இல்லை. பட் என்னைக்காவது செய்ய வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அதற்கான முன் தயாரிப்புகள்லாம் இருக்குது. டைரக்டா எடுப்புல ஈரானை போய் அடிக்கிறதுக்கு பதிலா இதே அமெரிக்காவும் இதே இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானினுடைய ஆதரவோடு செயல்படக்கூடிய அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை முதல்ல கை வைக்கிறது இருக்குல்ல. நான் சொல்றேன், ஒரு படிப்படியாக முன்னேறது திட்டமிட்டு நடக்கிறதா இருந்தா ஈரானை நம்ம சுற்றி வளைக்கிறோம், ஈரானுடைய பலத்தை முதல்ல குறைக்கிறோம், இவ்வளவு எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்காது. இப்படி செய்வாங்க. இப்படி செய்யறாங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு
ஒரு உந்துதல் அப்படின்றது இருந்திருக்கு. ஒரு புஷ் ஒன்று இஸ்ரேல் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புஷ் வந்து நேர்மையான புஷ் கிடையாது. அதுதான், அது வந்து ஒரு மிரட்டல் தான். அந்த மிரட்டல்ல தான் அது நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் ஓரளவுக்கு ட்ரம்ப்பை வந்து நம்ப வைக்கிறதுக்கான சில விஷயங்கள்லாம் அங்கே நான் சொல்லப்பட்டிருக்கும். இல்லாமலாம் இல்லை, நாங்க அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம், ஒரே வாரத்துல இப்படி நடந்துடலாம் அப்படி நடந்துடலான்ட்டு. ஏன்னா ஒரு பெரிய வந்து இராணுவ வல்லுநரா என்ன ட்ரம்ப், அவர் வந்து சொல்லிப்பாரு, உலகத்துல எல்லாமே நான் தான் அவரே சொல்லிப்பாரு. நான் தான் போரை தொடங்குபவன், நான் தான் போரை நிறுத்துபவன், நான் தான் எல்லாரும் பாகிஸ்தான் போரே அவர் தான் நிறுத்த அப்படின்னாரு. எனக்கு தான் பீஸ் பிரைஸ் கொடுக்கணும் என்னென்னோ சொல்லிப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படிதான் இது நடந்திருக்கு. அப்போ இவங்க கை வச்சது அப்படின்றது ஒரு தப்பான இடத்துல கை வச்சுட்டாங்க. அப்ப அதை முடிக்கிறதுக்கான வழிகளை தேடி 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 1 மாசம் கடந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அந்த 1 மாசத்துக்கு பிறகு இப்படியாக அது இடைக்காலமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் பார்ப்போம். ஈரான் சர்வைவ் ஆனது எப்படின்னா, ஈரான் இத்தனை ஒரு வல்லாதிக்க நாடு, ஒரு சின்ன 2 நாடுக்கு இடையே சண்டை வந்தாலே ஒரு பதற்றம் அப்படின்றது ஜாஸ்தியாயிடும். எல்லாம் சீக்கிரம் இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும்பொழுது டக்குன்னு அதை முடிக்க பாருங்க, எஸ்கலேட் பண்ணாதீங்கன்றது உலகம் முழுக்க அந்த குரல் அப்படின்றது வந்துச்சு. அப்போ அமெரிக்கா இன்வால்வ் ஆயிருக்கு ஒரு போர்ல. நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ராணுவ பலத்தை உள்ள நாடு அப்படின்னா அது ஆப்வியஸா அமெரிக்கா தான். நினைச்சா என்ன பண்ண முடியுன்ற நிலையில தான் இருக்காங்க. அப்போ அந்த நாடு சண்டைக்கு வராங்க அப்படின்னாலே முதல்ல சண்டைக்கு போக மாட்டாங்க யாருமே. ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண மாதிரி தான் இருந்தது மொத்தமாக. இப்போ காமேனி வந்து ஒரு லீடர் செத்து போயிட்டாருன்னா ஓகே, வழக்கமா என்ன ஒரு லீடர் செத்து போயிட்டாருன்னா முடிஞ்சிடும், அப்படியே அதெல்லாம் உதிர்ந்துடும். அந்த லீடர் செத்து போனா இன்னொரு லீடர் வந்துட்டாரு. அக்ரஷன் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க வந்து தொட்டுட்டீங்க, நாங்க உங்களுக்கு அதுக்கான பதில வந்து நாங்க கொடுப்போம், இது ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு நாங்க எடுத்துட்டு போறோம், லாஜிக்கல் எண்டுக்கு நாங்க எடுத்துட்டு போறோம்னு ரெசிஸ்ட் பண்ணது இந்த போரை திரும்ப தாக்குனது. நீங்க சொன்னீங்க ஒரு நல்ல கேபிட்டலிஸ்ட் அப்படின்ற அந்த ட்ரம்ப்பை எப்படி கேபிட்டலிசம் வச்சே அடிக்கணும்னு ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை கண்ட்ரோல் பண்ணது. அப்படி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா இந்த வாரை வந்து ஈரான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அவங்க சர்வை பண்ணாங்க, என்ன எப்படி அது முடிஞ்சது அவங்களால? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அதுல இருந்து நீ கேட்ட கேள்விக்கு நான் போறேன். எனக்கு ஒரு ஈரான் இப்படியாக தாக்கு பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது பற்றி எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. அந்த புரிதலை நம்ம அடிக்கடி வந்து உண்மையோடு ஒப்பிட்டு பார்ப்போம்ல, அப்படி ஒரு விஷயம் நடந்தது. அதை நான் சொல்றேன். F-15 அமெரிக்காவோட போர் விமானம் வந்து ஈரான்ல விழுந்தது. ஈரான் சுட்டு வீழ்த்தியது, ஈரான்ல விழுந்தது. போர் முடிவுறதுக்கு அந்த இடைக்கால நிறுத்தம் ஏற்படுவதற்கு 2-3 நாளைக்கு முன்னாடி அது நடந்துச்சு. அது இப்போ விமானம் உள்ள விழுந்துருச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு விமானம் விழுந்துருச்சு. உள்ள இருந்த 2 பைலட்ல ஒருத்தரை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க, இன்னொருத்தர் அங்கதான் உள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு போது இப்போ இதை யோசிச்ச உடனே எனக்கு டப்புன்னு வந்து பிஹைண்ட் எனிமி லைன்ஸ் அப்படின்ற ஒரு படம், அதனுடைய ஹாலிவுட்டுக்கு வந்து இன்னொரு கதை கிடைச்சிருச்சு. அதோட பார்ட் 3 பார்ட் 4 எடுக்க போறாங்க. பார்ட் 2 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 தான் நல்லா இருக்கும், பார்ட் 2 பார்ட் 3 நடந்ததா தெரியல. சரி, இன்னொரு கதை கிடைச்சிருச்சு ஹாலிவுட்டுக்கு அப்படின்னு. ஸோ அந்த நிகழ்வை பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த பிஹைண்ட் எனிமி லைன்ஸ் அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு. பார்ட் 1, பார்ட் 2 பார்ட் 3 வந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்போ எனக்கு உடனே என்ன தோணுச்சுன்னா, ஹாலிவுட்டுக்கு இன்னொரு கதை கிடைச்சிருச்சு பிஹைண்ட் எனிமி லைன்ஸ் சீரிஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிஹைண்ட் எனிமி லைன்ஸ் 1 வந்து அந்த பைலட் வந்து உள்ள விழுந்துருவாரு. எங்கன்னா பாஸ்னியா அந்த வார் நடந்துட்டு இருக்கும்பா, நாட்டோ வந்து பாஸ்னியா மேல தாக்குதல், பாஸ்னியா செர்பியா வார் டைம்ல 90s மிட் 90s நினைக்கிறேன். அந்த டைம்ல அது என்னன்னா ஒன்றும் இல்லை, கோல்டு வாரோடைய முடிவுல அந்த தீர்க்கப்படாத சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதான் USSRோடைய பிளவுக்கு பிறகு நாடுகள்லாம் பிரிஞ்சு வந்தது இல்லை, அங்கெல்லாம் தீர்க்கப்படாத சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் தீர்ப்பதற்காக ஏகாதிபத்தியம் நடத்திய ஒரு போர், பல போர்கள் அது ஒரு போர். அதுல வந்து போய் பாஸ்னியாவுக்குள்ள ஒரு பைலட் இந்த மாதிரி விழுந்துருவாரு. அப்புறம் அவர் ரெஸ்கியூ ரஷ்யா பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு நாடு, சரியா, அதுல இருந்து பிரிந்து வந்த நாடுகள்ல ஒண்ணு. அப்போ அதுக்குள்ள வந்து அந்த பைலட்டை வந்து தேடுறதுக்கு அந்த நாடு இருக்கும்ல, அந்த நாட்டினுடைய ராணுவம், அந்த நாட்டோட மிலிஷியஸ் மக்கள் படை, அவங்க வந்து அவங்கள தேடி போவாங்க. அந்த அந்த எனிமி பைலட் அந்த அமெரிக்கன் பைலட்டை தேடி போவாங்க. சரி, போவாங்க. அதே மாதிரி காட்சியை வந்து நான் இங்க பார்த்தேன் ஈரான்ல. ஈரான் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, ஒரு பைலட் வந்து மிஸ்ஸிங்க, அவரை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு பவுண்டிலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்க பிடிச்சு கொடுத்தா. பார்த்தா வயசான தாத்தா வந்து ஒரு பெரிய இந்த டபுள் பேரல் ரைஃபிள் தூக்கி சோல்டர்ல போட்டுட்டு மலை மேல ஏறி போயிட்டு இருக்காரு. எனக்கு பிஹைண்ட் எனிமி லைன்ஸ் படம் பார்த்தேன் ஞாபகம். இப்ப நடந்தது. அவரோட சேர்த்து அவரோட பேரன்கள் போல, பசங்க போல, அவங்க எல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்போ மக்கள் போய் தேடுறாங்க, அந்த அளவுக்கு இன்வால்வ்டா இருக்காங்க மக்கள், வந்து இந்த போர்ல இன்வால்வ்டா இருக்காங்க. மக்கள் அவ்வளவு ஆர்வமா பவுண்டிக்காக போறாங்க அப்படின்றது செகண்டரி. பட் அந்த மக்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து ரெஸ்கியூ ஆபரேஷன்ல அமெரிக்கா இறங்கிடுச்சு. ரெஸ்கியூ ஆபரேஷன்ல இறங்கி அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கு. பிளாக் ஹேக்ஸை யூஸ் பண்ணுது, C-130 யூஸ் பண்ணுது, இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபிளைட்லாம் சுத்திட்டு இருக்கு, மக்கள் இறங்கி போய் தேடப்படுறாங்க. அந்த படம் பார்த்த ஞாபகம் தான். அங்கேயும் இதே மாதிரி தான்
பீப்புள் மலேசியா தேடி வருவாங்க. அந்த இதை அது வந்து ஹாலிவுட்டால எடுக்கப்பட்ட படம் எப்படி இருக்கும், கடைசியில வந்து அவரை காப்பாத்தி கூட்டு போயிடுவாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் காப்பாத்தி கூட்டு போயிட்டாங்க. பட் அந்த மக்களோட இன்வால்மெண்ட் இருக்குல்ல, அப்போ மக்கள் இந்த போரை எப்படி பார்க்கிறார்கள்? ஈரானை பொறுத்த வரைக்கும் நம்ம IRGC ஒரு மிகப்பெரிய இராணுவம், அவங்க கிட்ட இவ்வளவு பெரிய மிசைல்ஸ் இருக்கு, அவங்க ஒருவேளை வந்து அணுகுண்டு வச்சிருக்கலாம், இப்படியெல்லாம் பார்ப்பது தவறு. ஒரு நாட்டை வந்து அப்படி பார்க்கவே முடியாது. இதெல்லாம் எதுவுமே இல்லை. வியட்நாம் 20 வருஷம் தாக்கு பிடிச்சது. கன்விக்ஷன் தான். 20 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 20 வருடம் தாக்கு பிடிச்சு அமெரிக்காவை ஓட ஓட வரட்டுச்சு. 60,000 ராணுவ வீரர்கள் பாடி வியட்நாம்ல இருந்து போச்சு, 1 2 இல்லை. அங்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. அப்போ IRGC அங்க இருக்கக்கூடிய மிசைல், அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன் மேட்டரே கிடையாது. மக்களோட கன்விக்ஷன் தான் மேட்ரு. நியூக்ளியர் வெப்பன் இருக்கு அவங்கள்ட்ட, இருக்கலாம். ஏன் இல்லாம இருக்கக்கூடாது? இருக்கலாம். ஏன் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன். உலக அளவுல அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, நியூக்ளியர் டெக்னாலஜி நீ வச்சிருக்கியா, அதை நீ வந்து பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு தான் பயன்படுத்தணும், வேற எந்த நாட்டுக்கு அந்த டெக்னாலஜி நீ கொடுக்கக்கூடாது, வேற யாருக்குமே கொடுத்துடக்கூடாது. இதுதான் அதோடைய சாராம்சம். உன்கிட்ட கிடைச்சிருச்சு, அது ஒரு டேஞ்சரஸ் டெக்னாலஜி, பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு மட்டும் பயன்படுத்து, தயவு செய்து வேற எவனுக்கும் கொடுத்துறாத. இதுதான் இந்த ட்ரீட்டியோட சாராம்சம், ஒட்டுமொத்த சாராம்சம். இதுல ஈரான் கையெழுத்துட்டு இருக்கு. அப்ப அந்த ட்ரீட்டிக்கு கட்டுப்பட்ட நாடு ஈரான். ஏன் அணுகுண்டு வச்சுக்க கூடாது? என் டெக்னாலஜி என்கிட்ட இருக்குன்னு உலகமே அங்கீகரிச்சிருக்கு. அந்த அங்கீகரிச்சதன் அடிப்படையில் நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், இந்த ட்ரீட்டியில் கையெழுத்து போட்டு, நான் ஏன் வச்சுக்க கூடாது? ஆனால் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும் இஸ்ரேலுக்கிட்ட அணுகுண்டு இருக்குன்ட்டு. இது வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்களே, இல்லை என்கிட்டன்னு ஒரு தடவை மறுக்க சொல்ல இஸ்ரேல மறுத்ததே கிடையாது. அந்த அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இன்ன வரைக்கும் இஸ்ரேல் கையெழுத்து போடலை. இப்போ யார் டேஞ்சரஸ், இஸ்ரேலா ஈரானா? அப்போ வச்சிருக்கலாம், ஒரு வேளை அவங்க வச்சிருக்கட்டும், பிரச்சனையே இல்லை. யார் மேலே போட்டாங்க? இல்லை அதை வச்சு யாரை மிரட்டினாங்க? லோக்கலில் யாராவது மிரட்டியிருக்காங்களா இது வரைக்கும்? ஈரானை தான் எல்லாரும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட நாட்டில் நான் சொன்னேன்ல, அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த கன்விக்ஷன் இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் தான். அணு ஆயுதம்லாம் செகண்டரி. நாகரிகத்தை நான் அழிக்க போறோம், என்னோட முடியுதுன்னு சொன்ன அன்னைக்கு நைட்டு எங்க போட போறாங்க? ஃபர்ஸ்ட் அவர் ஏதோ சொன்னார்ல, ஒரு இடத்துல போட போறோம்னு. அந்த பவர் பிளான்ட்ஸ்ல எல்லாம் போட போறேன் அப்படின்றதான். பிரிட்ஜஸ்ல போட போறேன், பவர் பிளான்ட்ஸ்ல போட போறேன், இதுதான் அவங்களுடைய இது. அங்க மக்கள் கொண்டாங்கல்ல, அங்க மக்கள் கொண்டதுதான். அடுத்து நான் அதை தான் சொல்ல வந்தேன். அடுத்து வந்து நம்முடைய எண்ணத்தை வந்து நான் யோசிச்சது சரிதான் அப்படின்னு ஒப்பிட்டு பார்ப்பதற்கான மற்றொரு காட்சி அங்க கிடைச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் கூடி எங்கெங்கெல்லாம் வந்து நான் குண்டு போட போறேன்னு நீ சொல்றியோ, அங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஈரானினுடைய கொடிகளை ஏந்திக்கிட்டு சின்ன குழந்தைங்க தொடங்கி வயசானவங்க வரைக்கும் ஒரு பிரிட்ஜ் ஒன்று, ஈரான்ல ஒரு பிரிட்ஜ், அந்த காட்சிகள் இன்னும் கூட இருக்கு, நீ போய் பார்க்கலாம். அந்த பிரிட்ஜில் இந்த எண்டு தொடங்கி அந்த எண்டு வரைக்கும் ஈரானுடைய கொடியை பிடித்து கொண்டு மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க. பெரிய கொடி, நான் சொல்றது நீளமா இருக்கக்கூடிய கொடியை பிடிச்சிட்டு மக்கள் நின்னாங்க, அந்த இடத்துல நின்னாங்க. ஈரானினுடைய இசைக்கலைஞர்கள் அவங்க வந்து அந்த பிளான்ட்ல, இந்த பிளான்ட்ல தான் நான் போட போறேன், அந்த பிளான்ட்ல உட்காந்து நான் வந்து என்னுடைய நிகழ்ச்சியை நடத்துறேன், சாலிடாரிட்டிக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய அரசுக்கு சாலிடாரிட்டிக்கு. இத்தனைக்கும் இந்த மக்கள் தான் என்ன பண்ணாங்க, சமீப காலம் வரைக்கும், நான் சொல்றது ஜனவரியில இருந்து பிப்ரவரி மிட் வரைக்கும் இதே அரசை எதிர்த்து போராடியவர்கள். எதிர்த்து போராடினாங்கன்னா என்ன அப்படின்னா, அங்கு நிலவக்கூடிய பொருளாதார நெருக்கடி, அதை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக போராடினாங்க. இது எல்லா நாடுகளையும் நடக்கக்கூடிய போராட்டம் தான். விலைவாசி உயர்வுக்கு எதிராக உலக நாட்டுல எந்த நாட்டுல போராட்டம் நடக்கல? எல்லா நாடுகளையும் நடக்கிற போராட்டம். அப்படி நீங்க இங்க விவசாயிகள் போராடினாங்க. எவ்வளவு பெரிய போராட்டம், 1 வருஷம் நடந்துச்சு விவசாயிகளுடைய போராட்டம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிடாதீங்கன்றதான் போராடினாங்க. நாளைக்கு நாங்க ரோட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த சட்டங்களை எதிர்த்து போராடினாங்க. இங்க தமிழ்நாட்டுல விவசாயிகள் சரியான விளைபொருள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரோட்ல அவங்க உற்பத்தி பொருளை தூக்கி போட்டு, பால் கொள்முதல் பால் உற்பத்தியாளர்கள் அவங்க பாலை வந்து ரோட்ல கூட்டி போராடுவாங்க. உலகத்துல எல்லா நாடுகளையும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். அப்படிப்பட்ட போராட்டம் தான் ஈரான்லயும் நடந்துச்சு. ஆனா அங்க அந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற வந்த உடனேயே அவர்கள் எல்லோருமே அந்த விஷயத்த மறந்துட்டு நாட்டை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஒன்று கூடினார்கள்ன்றதுக்கு நான் இந்த விஷயத்தை மட்டும் நான் சுட்டி காட்டுகிறேன். சோ இதுதான் ஈரானுடைய பலம், இதுதான் ஈரானை பாதுகாக்க அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்குது, அந்த நாட்டை காப்பாற்றணும் அவங்க நிக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட். இரண்டாவது பலத்தை பொறுத்த வரைக்கும், ஆமா அவர்களிடம் டெக்னாலஜி இருக்கு, அவங்களிட இன்டர்கான்டினென்டல் பிளாஸ்டிக் மிசைல் இருக்கு, க்ரூஸ் மிசைல் வச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட இல்லாத ட்ரோன் கிடையாது, எல்லாமே சீப்பா உற்பத்தி செய்யப்பட்ட ட்ரோன்ஸ் தான். இப்போ அமெரிக்கா ஒரு இன்டர்செப்டர் வச்சிருக்குன்னு வச்சுக்கோ, அந்த இன்டர்செப்டருடைய விலை கிட்டத்தட்ட $1 மில்லியன் வச்சுக்கோ. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு $1 மில்லியன் வச்சுக்கோ. அந்த $1 மில்லியன் மிசைலை கொண்டு போய் எதை அடித்து வீழ்த்துவார்கள்னா, வெறும் $20,000 மதிப்புடைய
ட்ரோனை வீழ்த்துவாங்க. வெறும் 20,000 எங்க, இங்கே 1 மில்லியன் எங்க? அப்போ இவங்களுடைய டெக்னாலஜி எல்லாமே உள்நாட்டில் இவ்வளவு தடைகளுக்கு மீறி அவர்களாக உருவாக்கிய டெக்னாலஜி எல்லாமுமே. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரலாற்று தொடர்ச்சி இருக்கு. 1-2 இல்லை, அதான் மறுபடியும் சொல்றேன், 5000 ஆண்டு கால ஒரு நாகரீக தொடர்ச்சி, அரசினுடைய தொடர்ச்சி, ஒரு நாகரீகம் அடைந்த அரசினுடைய தொடர்ச்சி அவங்களுக்கு இருக்கு. அந்த தொடர்ச்சி அப்படின்றத அவங்களுக்கு பல விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. முதல் விஷயம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், அவர்களை யாரும் ஆள முடியாது, அவர்களை தாண்டி அவர்களை யாரும் அடக்கி ஆள முடியாது. பேசிக் சுயமரியாதை இதுதான் இந்த சுயமரியாதையை அவங்களுக்கு அது கற்றுக் கொடுத்துருக்கு, அந்த சிவிலைசேஷன் அப்படின்றது. அதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதான் அதோட 46 ஆண்டு காலமாக பல்வேறு பொருளாதார தடைகள், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தடை இருக்கும். சில நேரங்களில் இடைக்காலமா அதை நீக்குவானுங்க, இல்லைன்னா திருப்பி புதுசா ஒன்று போடுவானுங்க. இப்படியாக போட்டு 46 ஆண்டு காலம் பல்வேறு பொருளாதார தடை. இந்த தடைகளுக்கு இடையில எப்படி சர்வைவ் பண்றதுன்னு கத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி சர்வைவ் பண்றதுன்னு கத்துக்கிட்டு இருந்ததன் மூலமாக நீ எப்படிப்பட்ட தடை விதிச்சாலும் அதை தாண்டி என்னால வளர முடியும். எனக்கு வந்து ஒரு 5000 வருஷமா எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவு இருக்கு, ஒரு வாழ்முறை இருக்குது. அதை தாண்டி நீ கொடுத்த நெருக்கடியின் அடிப்படையில, நான் என்னுடைய முன்னோர்கள் கொடுத்த அறிவின் அடிப்படையில நான் வந்து வாழ கத்துட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு சொல்றேன், ஈரான் வந்து உலக அளவுல உற்பத்தி செய்யக்கூடிய அந்த எண்ணெய் இருக்குல்ல, 2வது மிகப்பெரிய அளவுக்கு ஆயில் ரிசர்வ் இருக்கக்கூடிய நாடு, உலகத்துல 2வது அதிக அளவுக்கு ஆயில் ரிசர்வ் இருக்கக்கூடிய நாடு. ஆனா அந்த எண்ணெயை ஈரான் விற்க முடியாது, இந்த தடை காரணமாக விற்க முடியாது. அப்ப இந்த தடையை மீறி எப்படி விற்கிறது அப்படின்ற வழியை ஈரான் கத்து வச்சிருக்கு. ரொம்ப சிம்பிள். அப்ப வாங்குற நாடுக்கு தடை அப்படின்னா ஈரான் கிட்ட இருந்து அந்த ஆயில் வந்ததுன்னு வெளியில தெரியக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கேற்ற மாதிரி இங்க இருந்து கப்பல்ல ஆயிலை ஏற்றி நடுக்கடல்ல போய் இன்னொரு கப்பல்ல அந்த ஆயிலை மாத்தி அந்த கப்பல் கொண்டு போய் அந்த நாடுகளுக்கு விற்கிறது. அப்புறம் 2வது, பணம் நேரடியாக வாங்க முடியாது. ஸ்விஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல, உலக அளவில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு, அதுல ஈரான் கிடையாது. சமீபத்துல ரஷ்யாவை நீக்கினாங்க தெரியல, அது அந்த ஸ்விஃப்ட்ல ஈரான் கிடையாது. அப்போ நான் ஆயிலை வித்துட்டு அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்க முடியாது என்னால. அப்போ பணம் எப்படி எனக்கு வந்து சேரும்? அதற்கும் பல வழிகளை ஈரான் கத்து வச்சிருக்கு. இப்போ உலக அளவில் பல்வேறு நாடுகளில் பெயரில் இந்த ஷெல் கம்பெனிஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஷெல் கம்பெனிஸ்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க மறைமுகமாக. நல்ல விஷயத்துக்கு தான் இவங்க ஷெல் கம்பெனி உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த ஷெல் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த மக்கள் பணத்தை திருடி கொண்டு போய் வெளிநாட்டில் வச்சிருக்கு. பட் இந்த ஷெல் கம்பெனி அப்படின்றது மக்களுக்காக நான் செலவு பண்ணுவதற்காக என்னுடைய வளத்தை இன்னொரு நாட்டில் விற்று அந்த பணத்தை நான் வாங்குறதுக்கு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஷெல் கம்பெனி. நான் சும்மா ஒரு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். இன்னும் பல வழிகள் ஹவாலா முறைப்படி கூட பணம் வரதா சொல்றாங்க. அப்புறம் பாட்டர் சிஸ்டம்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. நான் எண்ணெய் கொடுக்குறேன், நீ எனக்கு தேவையான இதை கொடு. இது எல்லாமே நேரடியாக நடக்கல, மறைமுகமாக நடக்குது. நேரடியாக அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் சில நடக்குது. இப்படியாக ஒரு 46 வருஷம் நான் என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு தெரிஞ்சு நான் காப்பாத்திக்கிறேன். தெரியல, யுக்ரைன் வார்ல ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை ஈரான் வித்துச்சு, குறிப்பா ட்ரோனை வித்துச்சு. அப்ப இன்னொரு நாட்டுக்கு, அது ரஷ்யாவை நம்ம எப்படி பாக்குறோம், மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்த நாடு, அதுகிட்ட ஆயுதமா டெக்னாலஜி, சூப்பர் பவரா ரஷ்யா சைனா தான் பார்க்கணும். சோ அப்படி இருக்கும்போது அந்த நாட்டுக்கே தேவையானதை கொடுக்குது அப்படின்னா, அப்புறம் ரஷ்யா சைனாவுடைய அந்த விஷயத்தை உலக அளவுல அந்த 2 நாடுகளும் எப்படியாக இருக்குதோ அந்த பாலிடிக்ஸை பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கு ஈரான். அப்ப ஈரானினுடைய பெருமளவு ஆயில வாங்கக்கூடியது யாருன்னா சைனா. அப்ப நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சைனா தனக்கு உதவும். நான் என்ன டிபெண்ட் பண்ணி வைக்கக்கூடிய அளவுல நான் சைனா வச்சிருக்கேன் அப்படின்னா, அப்ப சைனா கிட்ட நான் எதுக்கிட்ட கொடுக்குறேன், டாலருக்கு விற்கல, எண்ணில் தான் வைக்கிறேன். அப்ப நான் எண்ணில் வாங்குறேன், சைனாவோட கரன்சியில வாங்குறேன் பணத்தை. அப்ப எனக்கு தேவையான பொருளை அதே எண்ணெய் திருப்பி கொடுத்து நான் வாங்கிப்பேன். யாருக்கிட்ட வாங்குவேன்? சைனா கிட்ட வாங்கிப்பேன். அப்ப சைனா கிட்ட போய் நீ சொல்ல முடியுமா அதை வாங்காத, நிறுத்து அப்படின்னு அமெரிக்காவில் சொல்ல முடியும்? அப்படியாக அவங்க எப்படி அந்த ரீஜன்ல தங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்றத கத்து வச்சிருக்காங்க. அதுதான் அவங்களை இப்படி காப்பாத்துதுன்னு வச்சுக்கோ, காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அந்த லேண்ட்ஸ்கேப்பும் ஒரு காரணமா அங்க நிறைய ஈரானை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு பாலைவனம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பனிலாம் பெய்யுது பார்த்தா அங்க பல்வேறு வகையான நிலப்பரப்புகள் இருக்கு, பாலைவனமும் இருக்கு. அதுதானே சொல்றேன், பாலைவனம் இருக்குது. ஒரே மிடில் ஈஸ்ட்னால நமக்கு வந்து பாலைவனம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். ஒரே நாட்டுல வந்து பாலைவனம் இருக்கு, பாலைவனத்துல பாலைவன சோலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்குது. அதே நாட்டுல வந்து மலைத்தொடர்கள் இருக்கு, அந்த மலைத்தொடர்கள்ல பனி சிகரங்கள் இருக்கு. யோசிச்சுப்பாரு, ஒரு பக்கம் பனி சிகரம், இன்னொரு பக்கம் பாலைவனம், பாலைவனத்துல பாலைவன சோலை. இப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பை நம்ம பார்க்கவே முடியாது. ஒட்டு மொத்தமா அந்த நாட்டினுடைய சைஸை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அதனுடைய பரப்பளவின் அடிப்படையில, மக்கள் தொகையின் அடிப்படையில பார்க்க போனா தமிழ்நாட்டோட மக்கள் தொகையும்
ஈரானுடைய மக்கள் தொகையும் ஏறக்குறைய ஒன்று. நமக்கு பழைய கணக்கெடுப்பின்படி நம்மளுக்கு தெரிஞ்சது 8 கோடி மக்கள் தான். இன்னைக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னு நம்மளால தெரியாது. சும்மா ஒரு கும்சாதான் 8 கோடின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஈரானை பொறுத்த வரைக்கும் 9 கோடி மக்கள், அதுவும் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றதா இருந்தா. அப்ப நம்ம 8 கோடி 9 கோடி மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு தான். தமிழ்நாடோட சைஸின் அடிப்படையில் பார்க்க போனா தமிழ்நாட்டை விட 12 மடங்கு அதிகமான நிலப்பரப்பை கொண்டது. அப்போ தமிழ்நாட்டை விட 12 மடங்கு அதிகமான நிலப்பரப்பு. ஆனா அதில் வாழக்கூடிய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை வெறும் தமிழ்நாட்டினுடைய அளவு தான். டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. வளங்கள் அவ்வளவு வளங்கள் இருக்கு. நான் சொன்ன உலகத்திலே அதிக அளவு கிடைக்கக்கூடிய எண்ணெய் கிடைக்கக்கூடிய 2வது இடம், உலகத்திலே மிகப்பெரிய அளவுக்கு இயற்கை எரிவாயு கிடைக்கக்கூடிய இடமும் ஈரான்ல இருக்குது. இந்த சவுத் பார்ஸ்னு ஒரு தடவை இஸ்ரேல் சமீபத்தில் அதன் மேல ஒரு தாக்குதல் நடத்துச்சுல, அந்த இடமும் அங்கதான் இருக்கு. ஸோ இவ்வளவு வளங்கள் இருக்கு. நிலவளம் இருக்கு, நீர் வளமும் இருக்கு, கடல் வளம் இருக்கு, எல்லா வளமும் இருக்குது. ஆனா அதன் மீது சுமத்தப்பட்ட அந்த பொருளாதார தடையின் காரணமாக இதை முழுமையாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியாத சூழல்லையும் அதை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய பலமான நாடா அதை கட்டியமைச்சிருக்கு. அதை தாண்டி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும், எந்த நேரத்திலையும் நம்ம வீழ்த்துவதற்கு அவங்க தயாராக இருப்பாங்கன்னு இன்னைக்கு இல்ல, என்னைக்கு வந்து இந்த அரசு அமைந்ததோ 1979 தான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படின்றது உருவாக்கப்படுது. இந்த என்னன்னா நமக்கு தெரியும், அந்த இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். பட்டு அமெரிக்க ஆதரவு அரசை தூக்கி எறிந்து விட்டு தான் அப்ப இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கமேனி தலைமையில அந்த அரசு உருவாக்கப்பட்டது. அந்த அரசு உருவாக்கப்படும் பொழுதே நமக்கு என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை வருவோம் அப்படின்றதுக்காக அவங்களுடைய அரசு கட்டமைப்பே வந்து வித்தியாசமான கட்டமைப்பு தான். உலகத்திலேயே வந்து 2 விதமான இராணுவங்கள் இருக்கக்கூடிய நாடு எனக்கு தெரிஞ்சு ஈரான் தான். அப்போ ஐஆர்ஜிசின்னு சொல்றோம்ல, ஐஆர்ஜிசின்றது இன்னொன்னு, ஈரான் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ்ன்னு சொல்ற ஒரு அமைப்பு. இன்னொரு இது வந்து ரெகுலர் ராணுவம். எல்லா நாட்டுக்குமே இருக்குமே ஒரு ரெகுலர் ராணுவம், அந்த மாதிரி ஒரு ராணுவம். இப்போ ஐஆர்ஜிசிக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, ரெகுலர் ராணுவத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. ஐஆர்ஜிசி இந்த மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்தலாம், ரெகுலர் ராணுவம் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. ஐஆர்ஜிசி எதுக்கெல்லாம் சண்டைக்கு போகலாம், இவங்க எதுக்கு சண்டைக்கு போகலான்ற மாதிரி அந்த பிரிவினை இருக்குது. அப்போ ஐஆர்ஜிசியோடைய மிக முக்கியமான நோக்கம் 1979 நடந்த இந்த ரெவல்யூஷனை பாதுகாக்கணும், அவ்வளவுதான். அந்த ரெவல்யூஷனை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் வேலை செய்யணும், இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான எந்த விஷயமும் நடந்துடக்கூடாது. அப்போ ஐஆர்ஜிசி யாரோட கட்டுப்பாட்டுல, டைரக்ட் கட்டுப்பாட்டுல இருக்கும்னா சுப்ரீம் லீடர். இப்ப இறந்து போன அலி கமேனி, இப்போ வந்திருக்கிறார்ல முஜ்தபாக், அவருடைய கட்டுப்பாட்டுல டைரக்டா அவங்க இருப்பாங்க ஐஆர்ஜிசி. இப்போ ஐஆர்ஜிசியில இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ரெவல்யூஷனை பாதுகாக்கணும், புரட்சியின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த அரசை பாதுகாக்கணும். அப்போ ரெகுலர் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள்ல இருக்கிறது போல பார்டர்ல பிரச்சனைனா பாதுகாக்கணும், உள்நாட்டுல ஏதாவதுன்னா பாதுகாக்கணும், அதுதான் அவங்களுடைய இதுதான். அப்புறம் வெளியுறவு மற்ற விஷயங்கள் எல்லாமுமே அவங்க கையில தான் இருக்கு. ஸோ இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த கட்டமைப்பு தான் வந்து ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சர்வைவ் ஆகுறதுக்கான திருப்பி அடிச்சு இந்த தலைமை வந்து அங்க கொல்லப்பட்டா உடனடியாக அடுத்து அப்படி கரிஞ்சிடும் அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, அப்படி இல்லை. அவங்க வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க பவரையும் கூட. எல்லாரும் நினைக்கிறோம் சுப்ரீம் லீடர் ஒருத்தர் தான், அவர் சொன்னாதான் எல்லாம் கேட்கறாங்க, அவரை கொண்டுட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. பட் ஆல்ரெடி அவங்க எல்லாத்துக்குமே அடுத்தடுத்த பிளானை ரொம்ப கிளியரா தெளிவா வச்சிருக்கிறாங்க. ஒன்ஸ் வந்து சென்ட்ரல் கமாண்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, கமாண்ட்ல பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்த செகண்டே அவங்க டீசென்ட்ரலைஸ் ஆகி லோக்கல் லெவல்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு வைத்திருக்கு. ஸோ அதனாலதான் இது முடிஞ்ச அடுத்த செகண்டே, அலி கமேனியினுடைய மரணம் நடந்த அடுத்த செகண்டே பதில் தாக்குதல் உடனடியாக தொடங்கிடுச்சு, அடுத்த செகண்டே. அப்போ அவங்க எங்க அடிச்சா வலிக்கும், எதை அடிக்கணும்ன்ற அளவுக்கு அவங்க முன்கூட்டியே திட்டம் போட்டு வச்சுட்டாங்க. 40 ஆண்டுகளா தயாரா தான் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க தயாரிப்பிலே தான் இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் தயாரிப்பில் தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த தயாரிப்புகளை தான் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த தயாரிப்புகளை பார்க்கும்போதே அவங்களுக்கு அச்சுறுத்தல். இந்த தயாரிப்புகளை எதையுமே புரிஞ்சுக்காம தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதை குதிச்சது. எஸ், அவங்க வந்து கணிக்கல, புரிஞ்சுக்காமன்னு இல்லை, புரிந்து இருந்தும் கூட பலர் சொல்லியும் கூட என்ன பண்ணிட போறாங்கன்ற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளணும், இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. இன்னைக்கு நெத்தன்யாகுவை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு. இப்ப ஏதோ ஒரு காரணம் காட்டி தான் அவர் தேர்தலை நடத்தாமல் அவருக்கு எதிராக விற்கப்படக்கூடிய அந்த குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அவர் மிகப்பெரிய ஊழல்ல ஈடுபட்டார்ன்ற குற்றச்சாட்டுலாம் இருக்கு. அந்த குற்றச்சாட்டு தொடர்பா நீதிமன்றத்துல கூட ஆஜராகாம விலக்கு வாங்கிக்கிட்டு எதையோ ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. உள்நாட்டுல மிகப்பெரிய போருக்கு எதிரான போராட்டங்கள் நடக்குது, அதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு நசுக்கப்பட்டு வருது. ஸோ இப்படிப்பட்ட சூழலை தான் இந்த போராட்டம் அவங்க நடத்திருக்காங்க. இது திட்டமிட்டு உலகில் அப்படியாக இது திட்டமிட்டு நடந்தா என்ன நடந்திருக்கும்னா, நேட்டோ ஆல்ரெடி கூப்பிட்டா வந்திருக்கும்.
பிரிட்டன் வந்திருக்கும், யாருமே யூரோப்பியன் வரல. யூனியன் வந்திருக்கும். யாருமே வரல. ஏன்னா யாருமே வரல அப்படின்ற போதே ஒண்ணு இது வந்து திஸ் இஸ் த எண்ட், இவங்களோட அந்த ஹெஜிமனி வந்து சரிஞ்சிருச்சு, அமெரிக்காவோட ஹெஜிமனி இதோட முடியுது அப்படின்ற மாதிரி அப்படி புரிஞ்சுக்கலாம். அதனுடைய தொடக்கம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இரண்டாவது பைத்தியகாரத்தனமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் போய் அசிங்கப்படும் அப்படின்னு யோசிச்ச அந்த ஒரு விஷயமாக இருக்கலாம். மதத்துக்கு ஏதாவது ரோல் இருக்கா? ஏன்னா இஸ்லாமிக் ரெஜிம் ஆல்ரெடி முஸ்லிம் மேல இருக்க கோவம் அமெரிக்காவுக்கு, அது நமக்கு தெரியும். ட்ரம்ப் கூட இதை வந்து கிறிஸ்தவர் எல்லாம் ஒழுங்கா வேண்டிக்குவாங்க இந்த போர்ல அமெரிக்கா ஜெயிக்கணும், உள்ள ஜபம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு என்ன, அவனுக்கு ரொம்ப அடிப்படைவாதிகளா இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஜபம்லாம் பண்ணிருக்கிற ஒரு கிறிஸ்தவ மத போதகர் வந்து உள்ள ஃபுல்லா பிரேயர் நடந்து ட்ரம்ப் கண்டிப்பா ஜெயிச்சிடாருன்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுக்கான ரோல்லாம் இருக்கா, இல்ல ஜஸ்ட் அது ஒரு பொலிட்டிசைஸ் பண்றது தானா? அது பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப காமெடியா இருந்தது. அப்படியாக அதை மாற்ற வேண்டும், அப்படியாக இருக்கக்கூடிய அமெரிக்க மக்களை வந்து செக்யூலரா இருக்கக்கூடாது, அவங்க எல்லாருமே வந்து இந்த கிறிஸ்துவ மதவாதம் அப்படின்றதன் மூலமாக அரசியல் ரீதியாக நம்ம அணுகக்கூடிய விஷயங்களை அப்படியாக எடுத்துட்டு போகணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதற்காக தான் ஒயிட் ஹவுஸ்ல கூப்பிட்டு உட்கார வச்சு பாஸ்டர் வந்து ப்ரே பண்ண வைக்கிறது, அந்த ப்ரேயர்லேயே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படையாக சொல்றது, இஸ்லாமோபோபிக்கா பேசுறதுக்கான வேலைகளை செய்யறது, இன்னொரு சிலுவை போரை தொடங்க வேண்டும்ன்ற அடிப்படையில அப்படியாக பேசுவது, அப்படியாக அதை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அவங்களுக்கே ஏகாதிபத்தியத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய சிக்கல், அது ஒரு பிரச்சனை. அது அப்படியாக எடுத்துட்டு போக முடியாது. அப்போ ஒன்றாக ஐடென்டிஃபை பண்ணுச்சுன்னா, அது ஒரு கிறிஸ்துவ நாடு அப்படின்னு தன்னை ஐடென்டிஃபை பண்ணுச்சுன்னா உலகளவில் ஆள்வதற்கான அந்த விஷயத்தை இழந்துடும் அது அமெரிக்கா. அப்போ அப்படியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் இது இடைக்காலமா என்னத்தை செஞ்சா என்னத்தை தின்னா பித்தத்தை தீர்க்கலாம் அப்படின்ற மாதிரி என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் ட்ரை பண்றதுனுடைய ஒரு தொடக்கம் தான் அப்படி நம்ம பார்க்கணும். இறுதியா நான் இந்த வார் போக்கு அப்படின்றது முடிஞ்சிருச்சு, பாகிஸ்தான்ல பேசுவாங்க, அதோட இது முடிவுக்கு வருமா? ஏன்னா டேமேஜ் அப்படின்றது உலகம் முழுக்க நடந்துட்டே தான் இருக்கு. என்ன நம்ம பேசினாலும் எண்ட் ஆஃப் த நம்ம தலையிலையும் வந்து விடியுது. நாள் ஆக ஆக கடந்து போக 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 பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாக போகுதுன்றது கிளியரா தெரியுது. இது ஒரு சொல்யூஷனுக்கு வருமா, இல்ல இந்த 14 நாள் போர் நிறுத்தம் அப்படின்றது சுமூகமான எண்டை நோக்கி போகுமா, இல்ல இது நீண்டு போவதற்கு தான் வாய்ப்பு? இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்கு தான் ட்ரம்ப் காத்துக்கிட்டு இருந்தாரு, அது ஒரு கிடைச்சிருச்சு. நழுவ விட மாட்டார் அப்படின்ற மாதிரி நம்புவோம். ஆனா நான் சொன்ன மாதிரி இது போர் இன்னைக்கு தொடங்குனது கிடையாது. இது வந்து லாஜிக்கல் எண்ட்ல இது கிடையாது. இது கிடையாது. போர் நிறுத்தம் நடந்தாலும் அது லாஜிக்கல். நம்ம இப்ப சொல்றோம்ல பேரளவுல போர் நிறுத்தம் அப்படின்ட்டு, அந்த போர் நிறுத்தம் நடந்தாலும் இந்த போர் தொடரும். அங்க ஈரான்ற ஒரு நாடு இருக்கிற வரைக்கும், இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு இருக்கிற வரைக்கும், இந்த ஏகாதிபத்தியங்கள் இருக்கிற வரைக்கும், இந்த கேபிட்டலிசம் வந்து தன்னை வந்து உலக அளவில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஆக்கிரமிப்பு போர்களை நடத்துற வரைக்கும் போர் தொடங்கும். ரைட், நான் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது, மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பயணமைக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.